ஒரு விதை. இந்த விதையே நம்ம சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஒட்டுமொத்த சத்துக்களும் இதில் இருக்கு. ஆனால் சரியான முறையில் இந்த விதையை எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதில் கால்சியம், புரோட்டீன் நிறைஞ்சிருக்கு. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குது. ஜிங்க், மெக்னீஷியம், செலினியம் இந்த மாதிரியான உயிர் சத்துக்களும் இதில் அதிகமாக இருக்குங்க. பொதுவாகவே வெயிட் லாஸ்க்கு இது எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது இந்த ப்ரோஸ்டேட் அண்ட் என்லார்ஜ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது மட்டும் இல்லைங்க, இதனோட மெடிசன்ஸும் நம்ம சேர்த்து எடுத்துக்கணும். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஒரு விதை. இந்த விதையே நம்ம சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஒட்டுமொத்த சத்துக்களும் இதில் இருக்குது. ஆனால் சரியான முறையில் இந்த விதையை எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். சித்தர்கள் அருளால் நிறைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை ஒவ்வொரு பதிவில் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த பதிவில் இந்த பூசணி விதைகளை எப்படிங்க நம்ம ஆரோக்கியமான முறையில் எடுத்துக்கலாம். உண்மையிலே இந்த விதைகள்லாம் நிறைய சாப்பிட சொல்கிறோமே, இந்த விதைகள்லையே நிறைய பலன்கள் இருக்கா? யார் யாரெல்லாம் இந்த பூசணி விதைகளை சாப்பிடலாம், யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு நிறைய டவுட் உங்களுக்கு இருக்குங்க. இந்த பூசணி விதைகளை பொறுத்த வரைக்கும் இதில் சத்துக்கள், நியூட்ரிஷன் வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகம். இதில் கால்சியம், புரோட்டீன் நிறைஞ்சிருக்கு. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குது. ஜிங்க், மெக்னீஷியம், செலினியம் இந்த மாதிரியான உயிர் சத்துக்களும் இதில் அதிகமாக இருக்குங்க. முக்கியமாக இந்த பூசணி விதைகள், பொதுவாக பூசணிக்காய் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம உடலுக்கு ஒரு குளிர்ச்சி தன்மையை தரக்கூடியது. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ, வயிறு அல்சர் இருந்தாலோ, உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னாலோ இந்த பூசணிக்காயை நம்ம நிறையவே பயன்படுத்துகிறோம். அதனோட பலன்கள் எல்லாமே பூசணி விதைகளை நம்ம பயன்படுத்தும் போதும் நமக்கு கிடைக்குதுங்க. இந்த பூசணி விதைகளை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்? உடல் நலனுக்கு தேவையான நிறைய விஷயங்கள், சத்துக்கள் இந்த பூசணி விதைகளில் நமக்கு இருக்குது. பொதுவாகவே வெயிட் லாஸ்க்கு இது எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய உடல் எடை இழப்புக்கு, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு பூசணி விதைகள் இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. ஸோ இதை லைட்டாக வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ பூசணி விதைகளை நம்ம பவுடர் பண்ணிவிட்டு டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நல்ல வெந்நீரில் இதை கலந்து குடிக்கலாம். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு பூசணி விதை பவுடர் எடுத்துக்கலாங்க. இது வெதுவெதுப்பான தண்ணீரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம குடிச்சிடலாம். ஸோ இதை குடிக்கிறதுனால என்னங்க, எம்டி ஸ்டொமக்கில் இது குடிக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ வெயிட் லாஸ்க்கு நீங்கள் யாரெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக இந்த பூசணி விதைகள் நமக்கு பயன்படுது. அதே மாதிரி தான் நம்ம உடலில் அந்த உடல் உஷ்ணத்தினால வயிறு எரிச்சல் இருக்கும். ஸோ காலையில் எந்திரிச்சோடனே எனக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதே பூசணி பவுடரோட நம்ம நைட்டே ஊற வச்சிருக்கிற பாதாம் பிசின் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர்லேயே கலந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி குடிக்கும்பொழுதும் வயிறு எரிச்சல் நமக்கு குணமாகுது. ஸோ ரொம்ப நாளாக எனக்கு இந்த அல்சர் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவதிப்படுறவங்க நீங்கள் பாலில் இந்த பூசணி விதை பொடியும் நம்மளுடைய பாதாம் பிசினையும் சேர்த்து காலையிலே எம்டி ஸ்டொமக்கில் நம்ம குடிக்கலாம். ஸோ காலையிலே எம்டி ஸ்டொமக்லேயே குடிச்சிட்டு வரும்போது அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த அதிகமான உஷ்ணம், வெப்பம், வயிறு எரிச்சல் எதிர்த்து வருதுங்க அப்படின்னு சொல்கிறது, கேஸ்ட்ரைட்டிஸ், ஜெர்டு ப்ராப்ளம், இதற்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பெண்களுக்கு இந்த மாதவிடாய் சமயத்தில் ஏற்படக்கூடிய இந்த வயிறு எரிச்சல், நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மசில் கிராம்ஸ், ஸோ எக்ஸஸ் ப்ளீடிங், ஸோ இது நமக்கு சரியாகணும்னாலும் பூசணி விதைகளை நம்ம பயன்படுத்தலாம். இது எப்படி பயன்படுத்தலாம்னா, பூசணி விதைகளோட எள்ளு, ஸோ எள்ளும் நம்ம வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த பவுடரை ரெகுலராக நம்ம எந்த டைமில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ வயிறு வலி இருக்குது, மசில் கிராம்ஸ் இருக்குது, ஹெவியாக ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு சொல்லும்போதும் இந்த பூசணி விதைகள் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதனோட நம்ம சம அளவு, ஈக்குவல் அமௌண்ட் அளவுக்கு எள்ளு, கருப்பு எள்ளே எடுத்துக்கோங்க. ஸோ கருப்பு எள்ளும் எடுத்துகிட்டு லைட்டாக தனித்தனியாக நம்ம ஃப்ரை பண்ணி ஒன்றா சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த பவுடரை ரெகுலராக பெண்கள் பயன்படுத்தும் பொழுது
உடலில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். நம்மளுடைய எலும்புகள் தசைகள் வலிமையாக இருக்கும். பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய அதிகமான வயிறு வலி, மசில் கிராம்ஸ், இது எல்லாமே நமக்கு கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் பூசணி விதைகளை தாராளமாக பயன்படுத்தலாம். இதனோட சேர்த்து நிறைய பேருக்கு இந்த பூசணி விதைகளை இதனோட இன்னும் சில விதைகள் சேர்த்து நம்ம பயன்படுத்தலாம். அது நமக்கு ஆரோக்கியமான விஷயங்களை நிறைய தரும். ஏன்னா ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ எலும்புகள் பலவீனமாக இருக்கிறது கால்சியம் டிஃபிஷியன்ஸால் வரக்கூடியது, நம்ம லிவரில் ஏற்படக்கூடிய இந்த ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனைகள், இது எல்லாமே சரியாகிறதுக்கு நீங்கள் பூசணி விதைகளை பயன்படுத்தலாம். ஸோ பூசணி விதைகளோட நம்ம சன்ஃப்ளவர் சீட்ஸ், சூரியகாந்தி விதைகள், வெள்ளரி விதைகள், தர்பூசணி விதைகள், இதை எல்லாமே நம்ம பயன்படுத்தலாங்க. ஸோ ரெகுலராக இந்த விதைகள் எல்லாமே லைட்டாக வறுத்துட்டு பவுடர் பண்ணிவிட்டு இதை நம்ம ஹெல்த் மிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி குடிக்கலாம். இல்லை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். ஸோ இதனோட நெய் கொஞ்சம் சேர்த்து, இனிப்புக்காக வெல்லம் இல்லை கருப்பட்டி சேர்த்து நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுக்கும்போதும் உடல் நலனுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேருக்கு ஆண்களுக்கு ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும், கோல வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யூரின் போகவே முடியாது, போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு அந்த ஃப்ளோ குறைஞ்ச மாதிரியோ இல்லை கொஞ்சம் யூரின் போகிறதுக்கே 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வரைக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்குது. அந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் நமக்கு சரியாகணும்னா கவலையே வேண்டாம், நீங்கள் மருந்துகளோட பூசணி விதைகளை கட்டாயம் பயன்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது மட்டும் இல்லைங்க, இதனோட மெடிசன்ஸும் நம்ம சேர்த்து எடுத்துக்கணும். ஸோ அப்படி எடுக்கும்போது இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், யூரின் போகும்போது நமக்கு வரக்கூடிய அந்த யூரினரி ட்ராக்ல ஏதாவது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, இல்லை போஸ்ட் வைட் யூரின், ஏன்னா பிளாடரில் கொஞ்சமாக யூரின் ரிவர்ஸ் ஆகி அதிலே தங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலேயும் ரிப்பீட்டடாக நமக்கு இன்ஃபெக்ஷன் வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு பூசணி விதைகள் அவ்வளவு முக்கியமானது. இதில் முக்கியமாக இந்த பூசணி விதைகளை ஹேர் பேக்காக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனோட இந்த பூசணி விதை பவுடர் நல்ல ஃபைன் பவுடராக எடுத்துக்கணும். ஸோ இதனோட நம்ம கொஞ்சமாக ஹேர் பேக்குக்கு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோகோனட் ஆயில், கொஞ்சம் தண்ணீர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதனோட கொஞ்சமாக கடுக்காய் பொடியும் போட்டு நம்ம தலையில் அப்ளை பண்ணலாம். இல்லை செம்பருத்தி மலர்கள் இருக்குது, இலைகள் இருக்குன்னா அதை அரைச்சிட்டு ஸோ அதனோட இதையும் மிக்ஸ் பண்ணி ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி மட்டும் செஞ்சு பாருங்கள், தலைமுடி உதிரவே உதிராது. ஸோ இந்த பதிவில் பூசணி விதைகளோட மருத்துவ குணங்களை பற்றி நம்ம பார்த்தோம். சித்த மருத்துவ ஆலோசனைகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.